ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா சமைச்சது பிரெட் கேக். ஆமாம் கைஸ், 15 ரூபா பிரெட் பேக்கெட்டில் எவ்வளோ நல்லா அழகாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் கேக் செஞ்சுருக்காங்க. பாருங்க கைஸ், எவ்வளோ லேயர் இருக்கு. 3 லேயர் கேக், அதுவும் பிரெட்ல செஞ்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். இன்னைக்கு ஓவன் இல்லாமல், விப்பிங் க்ரீம் இல்லாமல், இண்டக்ஷன் எந்த ஒரு இது இல்லாமல் 10 நிமிஷத்தில் சூப்பரான மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே லுக்கோட அதே டேஸ்ட்டோட சூப்பரான ஒரு கேக் செய்யலாம். இப்போ கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரெட் கேக் செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் பிரெட் நான் எடுத்துக்கிட்டேன். இதை சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிறது வேஸ்ட் ஆகாது. நம்ம பிரெட் க்ரம்ப் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சாயந்தர டைமில் டீ டைம் ஸ்நாக் மாதிரி அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஃபுல் பிரெட்டையும் பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிரெட்டை இதை மாதிரி ஒரு பவுல் வச்சு இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். எதுக்காகனா, நான் செய்கிற பிரெட் கேக் ஹார்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். அதுக்காக இதை பாருங்கள். இதை இப்போ எடுத்துக்கலாம். சிசரால் கட் பண்ணிக்கலாம். பிரெட் கேக் மேலே க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கெட், பெரிய பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக பிரித்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிஸ்கெட் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதில் ரூம் டெம்பரேச்சர் பால், ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பேஸ்ட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பிஸ்கெட் க்ரீம் பதத்துக்கு நம்ம பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக க்ரீம் அப்ளை, கட் பண்ண பிரெட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் பிரெட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் நல்லா செட் ஆகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக ஒயிட் சாக்லேட்டை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பிரெட் கேக்கு கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் கொஞ்சம் வச்சுக்கலாம். சூப்பரான பிரெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திருக்கு. வாங்க இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். எங்கள் அம்மா சமைச்சது பிரெட் கேக். ஆமாம் கைஸ், 15 ரூபா பிரெட் பேக்கெட்டில் எவ்வளோ நல்லா அழகாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் கேக் செஞ்சுருக்காங்க. அவங்க நினைக்கும் போதே பெருமையாக இருக்குது. வாங்க இப்போ இந்த டேஸ்ட் பார்க்கலாம். இந்த சின்ன பீஸ். ஆஹா, பாருங்க கைஸ், எவ்வளோ லேயர் இருக்கு. 3 லேயர் கேக், அதுவும் பிரெட்ல செஞ்சது. வாங்க கைஸ் இப்போ இந்த கேக்கை டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, கைஸ், அந்த பிரெட்டோட அந்த ஸ்வீட்னஸ், அப்புறமா அந்த க்ரீமோட டேஸ்ட் எல்லாமே சேர்த்துனா செம்மையா ஒரு மாடர்னிஷ் கேக் செஞ்சிருக்காங்க எங்க அம்மா. ஸோ இந்த கேக் என்ன சொல்லணும்னு தெரியும், ஒரு மினி காம்பேக்ட் கேக். எங்க கேக் வேணுமோ இது நாம 2 நிமிஷத்துல செஞ்சு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஈஸியான கேக்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அது மினி பிரெட் கேக், அது ஹார்ட் ஷேப்ல இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க அம்மா சேனலுக்கு மறக்காம லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்புறமா கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.